கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம் பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? தியானிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ மனுஷியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த தெபோராள்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சொல்லும் வார்த்தைகளை சொல்லி வழி நடத்திய நியாயாதிபதி அவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது லபிதோத்தின் மனைவி தெபோராள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்த தைரியமான தலைவி. ஹல்லேலூயா. வேதத்தில் தலைவர்களை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமான தலைவி தெபோராளை குறித்து இந்த நாள் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த வேத சத்தியத்தில் தலைவர்கள் உண்டு, அதே போல தலைவிகளும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தமக்கு சித்தமான பாத்திரத்தை அவர் எடுப்பார். ஆமென். தெபோராள் வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ ஆண்கள் இருந்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் தெபோராளை அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. ஆமென். ஆண் பெண் என்ற மாம்ச சரீரத்தின் அந்த காரியங்களை பார்க்கிற தேவன் அவர் அல்ல. ஹல்லேலூயா. வித்தியாசத்தை பார்க்கிற தேவன் அவர் அல்ல. ஆமென். நம் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வேலையை, அவருடைய வேலையை செய்ய அவர் யாரை வேண்டுமானாலும், ஹல்லேலூயா, குமாரத்திகளை, ஹல்லேலூயா, தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிற தேவன் அவர். ஆமென். அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார், மற்ற காரியங்கள் உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெபோராளை குறித்து நம்ம தியானித்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேர காலமே போதாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நியாயாதிபதிகள் 5:7 வாசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது? தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். ஆமென். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். ஆண்டவர் அதிகமாய் வார்த்தை மூலமா அவர் பேசுகிறது. எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போ தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. அப்போது தேவன் அழைக்கிற தலைவியுடைய குணாதிசயம், தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா தாயாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில், தைரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாயாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 4:7 வாசித்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் பாராக்கிற்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பாராக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெபோராள் கிட்ட நீ என் கூட வாங்க, வந்தால் தான் நான் போவேன், என் கூட வரலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு தெபோராள் கிட்ட பாராக் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, அதற்கு தெபோராள் சொல்கிறாங்க, 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நான் உன் கூட நிச்சயமாக வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு யுத்தம் இருக்குது, ஒரு ராஜா வீழ்த்தப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த ராஜாவை, அந்த சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தெபோராள் எழும்பி, அழகாக இருக்கும் அந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது. அப்போ எழும்புகிறார்கள். நான் எழும்பும் அளவும், நான் எழும்புனாதான் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலின் ஒரு அக்கினி எல்லாருக்குள்ளே பற்றி எரியணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தெபோராள் எழும்பி பாராக் கூட கேதேசுக்கு போனாள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, வார்த்தை வசனம் என்ன உங்களை வழி நடத்துகிறதோ அதற்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை கொண்டு தேவன் அநேக காரியங்களை, அநேக ஆத்துமாக்களை அவர் உங்கள் மூலமாக ஆதாயப்படுத்த கர்த்தர்
ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் இல்லை, எல்லா நேரத்திலையும் பெண்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ஒரு பலவீனமானவ, நான் ஒரு பலவீனமானவ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலவீனம் நல்லது. அப்பதான் வார்த்தை வரும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தரின் வேலையை உங்கள் மூலமாக இந்த கடைசி காலத்தில் செய்யும்படிக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.